கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். இந்த நகைச்சுவை படங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னே ரொம்ப பேர் ரொம்ப வரவேற்பாக கேட்குறாங்க. அது எப்படின்னாங்க, இப்போ நினைக்கிறோம், இப்போ தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குறப்ப காமெடி டைம் காட்டுறாங்க. வெக்கமாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் நகைச்சுவையாளர் தான், எனக்கு வெக்கமாக இருக்குது. என்ன வெக்கமாக இருக்குன்னா, எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு 4 பேரை வச்சு சிரிக்க வைக்கிறாங்க. இது எனக்கு இது ஏற்றுக்கிறவள்ள முடியாத ஒன்று. ஆனால் பழைய படங்கள் நீங்கள் பார்க்குறப்ப அந்த படத்தில் ஒருபோதும் காமெடியனோ அல்லது மற்றவர்களோ இழிவாக யாரையும் பேச மாட்டாங்க. பேசுவதோடு மட்டும் இல்லை, நம்மளை வாய் விட்டு சிரிக்க வைக்க அவங்க எடுத்துக்கிற முயற்சி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உதாரணமாக அமரதீபம்னு ஒரு படம் வந்தது, ஸ்ரீதர் படம். அது கதாநாயகன் சிவாஜி, கதாநாயகி பத்மினி, சாவித்திரி 2 பேரும். இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள் பாடல்கள் எல்லாமே கூட வச்சுக்கலாங்க. ஆனால் தங்கவேலு காமெடி இந்த படத்தை உச்சத்துக்கு கொண்டு போகும். தங்கவேலுக்கு என்ன வேலைன்னா, கலைக்குத்தாடுற கூட்டத்தை சேர்ந்தவங்க, அதாவது பத்மினி இருப்பாங்க, ஈவி சரோஜா இருப்பாங்க, இவருக்கு ஒரு சிஷியம் வேறு இருப்பாப்புல. இவருக்கு என்ன வேலைன்னா, எங்கே வேர் கிடைச்சாலும் வாங்கி அந்த வேர் மூலமாக என்னதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் ஆளுகளை மயக்கணும்னு வச்சுருப்பார். பத்மினியை மயக்கிறதுக்கு படுவேலை பண்ணுவார். அப்போ ஒரு கடையில் நிறைய வேர் வச்சுருப்பாங்க அந்த மெட்ராஸில். இவர் போன உடனே அந்த வேரை கொடு அப்படின்னு கேட்பார். இவர் உடனே அவன் வேரை எடுத்து கொடுத்துருவான். இதை நேற்று வாங்கினமே அப்படின்னு கேட்பான் அவன். அது வேறு, இது வேறு அப்படிம்பார். இந்த வேறுங்கிறது சொல்ல பார்த்தீங்களா, இது டிஃப்ரென்ஸுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வேறு, இது ரூட், இது வேறு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவார். அதோடு மட்டும் இல்லை, அங்கங்கே அந்த வேரை அரைச்சி பத்மினியை மயக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். இவர் இப்படி செய்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஈவி சரோஜா என்ன பண்ணுவாங்க, இவருக்கு புத்தி வரட்டுங்கிறதுக்காக செந்தட்டி இருக்கு இல்லையா, அந்த மேலே தேய்ச்சா அரிக்கும் பாருங்க, அதை இது பண்ணி அதை 90 கலந்து கொடுத்துவாங்க. இதை கொடுத்தா இது மேலே இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னு. அதை வாங்கி தங்கவேலு மேலே பூசுகிற அந்த அழகு பார்த்திங்கன்னா, அதில் பக்கத்து அந்த கூட இருக்கவன்ட்ட சொல்வார், என் உடம்புல எல்லா இடத்துலையும் பூசுகிற. அப்படி பூசுகிறப்ப அது லேசாக அப்படி பறக்கும். அப்படி எடுத்து இப்படி தேய்ச்சிக்கிடுவார். தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தேய்ன்னு அந்த செவர் பூரா தேய்ச்சி உருண்டு எந்திரிப்பார். அது மட்டும் இல்லை, காதலன் காதலியோட பாடுறப்ப அதுக்கான ஒரு பாட்டு, அந்த கருத்து வேறு. காமெடி நடிகன் பாடுறப்ப அதுக்கான பாட்டுங்கிறது அதோடு சேர்ந்தது வேறு. இப்போ இந்த அமரதீபம் படத்தில் தங்கவேலு வரக்கூடிய இடங்கள் முழுவதுமே தேட்டர் அப்படியே கலகலப்பாக இருக்கும். அந்த பாட்டுக்கு ஆடுற போதும் சிவாஜி ஆடுற ஸ்டைலு, பத்மினி ஆடுற ஸ்டைலு, அதே மாதிரி தங்கவேலும் கூட ஈவி சரோஜாவும் ஆட அந்த அழகான நாட்டியம் அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், ரொம்ப நாளைக்கு முந்தி வந்தது தான். இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டீம் இருந்தாங்க, அதுதான் முக்கியம். எப்படி பிற்காலத்தில் கூட வடிவேலு வரைக்கும் நம்முடைய கவுண்டமணி வரைக்கும் ஒரு டீம் வச்சுருந்தாங்களோ, என்எஸ் கிருஷ்ணன் ஒரு டீம் வச்சுருந்தாருங்க. நகைச்சுவையை உருவாக்குவதற்கு ஒரு குழு இருந்தே ஆகணும். அந்த குழு இருந்தால் தான் ஜெயிக்கும். நான் மல்லாக்கு படுத்துட்டுலாம் யோசிச்சேன்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஜோக் அப்படி எழுத முடியாது. இப்போ உதாரணமாக என்எஸ் கிருஷ்ணன், டிஏ மதுரம், சிஎஸ் பாண்டியன், காக்கா ராதாகிருஷ்ணன், புலிமுட்டை ராமசாமி, இத்தனை பேரும் சேர்ந்து தான் ஒரு காட்சியை உருவாக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ இத்தனையும் சேர்ந்தால் தான் நகைச்சுவை உருவாகும். கூட்டமாக சிந்திக்கிற போது தாங்க ஒரு கலெக்டிவ் திங்ஸில் அற்புதமான விஷயங்கள் வெளிப்படும். நிறைய படங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம்.